ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சாட்டர்டே அன்னைக்கு எடுத்திருந்த ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். முந்தின நாள் வெள்ளிக்கிழமை அன்னையோட பாப்பாக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது. அன்னைக்கு மதியமே ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க. இன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு லீவு. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ்னா, நம்மளுக்கும் ஏதோ லீவுன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கே ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆகா 10 நாள் லீவுன்னு. டெய்லியும் காலையில அந்த டைம்க்கு எந்திரிக்கணும். மறந்து போய் தூங்கிடக்கூடாதுன்னு ஒரு 5 அலாரம் வச்சிருப்பேன். 6 மணிக்கு ஒரு வாட்டி அடிக்கும். அப்புறமா 6:05க்கு 1, 6:10க்கு 1, 6:15க்கு 1 இந்த மாரி 5 நிமிஷம் கேப் விட்டு அலாரம் வச்சிருப்பேன். டெய்லியும் அந்த அலாரம் சத்தம் கேட்டு கேட்டு பழகிருச்சு போல. இப்பலாம் அலாரம் சத்தம் கேட்டாலும் நல்லா தூக்கம் வந்துருது. இனி அந்த 5 அலாரமையும் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறமா அலாரம்லாம் திருப்பி செட் பண்ணிக்கணும். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாட்டர்டேன்றதுனால வழக்கம் போல பூரி தான் செஞ்சிருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் பார்த்துட்டு, அப்புறமா ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணியிருந்தேன். முடியெல்லாம் காய வச்சுட்டு, இப்போ ஒரு 4 நாளா என்ன ஆச்சுன்னா, மிஷின்ல துணியே போட்டு சுத்தமா போடவே இல்ல. கொஞ்சம் தானே இருக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் தானே இருக்குன்னு போட்டுக்கலான்னு விட்டது என்னன்னா, ஒரு 3, 4 ரவுண்டு போடுற அளவுக்கு துணி சேர்ந்து போயிட்டு துணி மிஷின்ல போட்டு விடுறது என்னமோ ரொம்ப ஈஸி தான். ஆனா, போட்ட துணிய காய போட்டு, அத நீட்டா ஷெல்ஃப்ல மடிச்சு வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய வேல. டெய்லியும் கரெக்ட்டா துவச்சு மடிச்சு வச்சுட்டா தெரியாது. நெறைய செய்றப்போ கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இந்த காஞ்ச துணிய மடிச்சு வைக்கிறது, அப்புறமா கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வைக்கிறது. இந்த 2மே பிடிக்காத வேலை லிஸ்ட்ல தான் வரும். இப்போ ஒரு ரவுண்ட் மிஷின்ல துணி போட்டு விட்டுட்டு, நேத்து நைட்டு ஒரு ரவுண்ட் மிஷின்ல போட்டிருந்தேன். அப்புறமா என்னோட டெய்லி குர்தீஸ் எல்லாம் ஒரு சிலது கலர் போகும். அதெல்லாம் கையில துவைப்பேன். அதெல்லாமும் துவைச்சு போட்டிருந்தேன். நெறைய துணி இருந்தது. இதெல்லாம் நைட்டே காய போட்டது. இப்போ மணி 11:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வெயிலு. எல்லாம் காஞ்சுட்டு சரி இத மட்டும் மடிச்சு வச்சிடலாம். அடுத்த ரவுண்டுக்கு துணி ரெடியா இருக்குன்னு, மொட்டை மாடிக்கு வந்து அந்த துணி எல்லாமும் அப்படியே எடுத்துட்டேன். எப்பவும் துணி மடிக்கிறப்பலாம் டிவில எனக்கு புடிச்ச பாட்டு, இல்லன்னா படம். அது விட்டான்னா சீரியல். ஏதாவது ஒண்ணு போட்டு அத பார்த்துட்டே தான் பண்ணிட்டுருப்பேன். அப்பதான் ஏதோ பார்க்குற வேலையும் தெரியாது. வேலையும் சீக்கிரமா முடிஞ்ச மாரி இருக்கும். ஆனா இன்னைக்கு லீவ் நாள் அதுவுமா காலையிலேருந்து ஒரே கரண்ட் போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருந்தது. பேட்டரியில டிவி நாங்க கனெக்ட் பண்ணல. அதனால சரி இவ்ளோ துணி இருக்கு. நம்ம இதே அப்படியே சேர்த்து போட்டோம்னா, இன்னும் அடுத்த ரவுண்ட் போடுறது நெறைய சேர்ந்து போயிரும். அப்புறம் மடிக்கவே முடியாது. அதனால அந்த சூட்டோட சூட்டா மடிச்சிடலான்ட்டு அப்படியே மடிக்கிற வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். செய்றதுக்கு முன்னாடி தான் கஷ்டமா இருக்கும். ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கூட கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுருவோம். எங்க அம்மா வீட்லலாம் துணி காய போடுற இடத்துல அந்த அளவுக்கு ரொம்ப வந்து வெயிலே தெரியாது. ஆனாலும் எங்க அம்மா ஒரு ஒரு வாட்டி காய போடுறப்பவும், துணி உள்பக்கம் எடுத்து மாத்தி தான் காய போடுவாங்க. நான் இப்போ ரொம்ப நாளா மொட்டை மாடியில காய போடுறனால எனக்கு ஒரு நாள் அந்த பழக்கமே வராது. சும்மா அப்படியே தான் போடுவேன். ஆனா சில நாள் நான் மதிய டைம்லலாம் எடுக்க மறந்துட்டேன்னா, அடுத்த நாள் காலையில போய் எடுக்கிறப்போ துணி கலர் மாறுற மாரி தெரிய ஆரம்பிச்சுட்டு, அதனால இப்போ கொஞ்ச நாளா வந்து துணியெல்லாம் கரெக்ட்டா உள்பக்கம் மாத்தி எடுத்து போடுறேன். மடிச்சு வைக்கிறப்போ ஆனா பெரிய வேலையா தெரியுது. மாத்தி எடுத்தத திருப்பி கரெக்ட்டா எடுத்து மடிச்சு வைக்கணும். அப்படி வந்து உல்டாவாவே மடிச்சு வச்சுட்டோம்னா, ட்ரெஸ்ஸ அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியாது. அதுல என்ன பிரிண்ட் இருக்கு எதுவுமே பார்க்கறதுக்கு தெரியாது. இந்த வீட்ல பெட்ரூம்ல ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கும். அது பக்கத்திலேயே வந்து பீரோல் வச்சிருப்போம். இங்க வந்து கேபினெட்லாம் இருக்காது. ஃபுல்லா ஓப்பன் தான். நான் இந்த ஷெல்ஃப்ல ஃபர்ஸ்ட்டு 3 ஷெல்ஃப்ல வந்து துணி தான் வச்சிருப்பேன். டெய்லி யூஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். மேலே, கீழ 2லயும் என்னோடது இருக்கும். நடுவுல வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பேன். மடிச்சு வச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் நீட்டா அந்த ஷெல்ஃப்ல எடுத்து வச்சுட்டு, பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இன்னொரு பெட்ரூம்ல ஆர்கனைசர்ல தான் வச்சிருப்பேன். அவளோட ட்ரெஸ்ஸையும் அங்க வச்சாச்சு. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பிரியாணி செய்யலான்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. ஏன்னா வீட்ல இப்ப பிரியாணி அவ்வளவா 2 வாரமா செய்யவே இல்ல. ஹஸ்பண்ட் கிட்ட காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். பிரியாணி பண்றதுக்காக வெங்காயம், தக்காளி, புதினா அதெல்லாமும் கிளீன் பண்ணி, கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகோரா பிராண்ட்லேருந்து கேஸ்ட் அயர்ன் குக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு இது எனாமல் கோட்டட் கேஸ்ட் அயர்ன் கேஸ்ரோல் வித் லிட்டோட வந்துரும். நல்ல ஹெவியான வெயிட் இருக்கு. இதோட கெப்பாசிட்டி 5 லிட்டர். இது ஃபாஸ்ட்டா ஹீட் ஆயிரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஹீட் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம பிரியாணி பண்றதுக்கு, புலாவ் பண்றதுக்கு, இல்ல வெஜ் கறி எதுவும் பண்றோம். நெறைய பண்றதுக்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அது மாரி இதோட கலர் வந்து ரெட் கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. கீழ பேஸ் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். அதனால நம்ம கேஸ்லயா இருக்கட்டும், இண்டக்ஷன்லயா இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது அகரோ பிராண்டோட கேஸ்ட் அயர்ன் கிரில் பேன். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்டு தான். அதனால நம்மளுக்கு சீசனிங் பண்ற வேலை எதுவும் இல்ல. வாங்குனத லைட்டா ஒரு வாட்டி சோப் போட்டு கிளீன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஹெவியான வெயிட்டா இருக்கு. ஃபினிஷிங்கும் ஸ்மூத்தா இருக்கு. கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் சமைக்கிறப்போ நல்லா சூடா இருக்கு. அதோட ஹேண்டில் புடிக்கவே முடியாது துணி வச்செல்லாம். இதுல வந்து நல்லா திக்கான கிளாத் வச்சு அதுக்கு ஒரு கவர் வந்து குடுத்துருக்காங்க. அத மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு குக் பண்றப்போ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அடுத்தது கேஸ்ட் அயர்ன் தவா. இதோட டயாமீட்டர் 28 சென்டிமீட்டர். நல்லா பெருசா இருக்கு. பெரிய தோசை எல்லாம் போட்டுக்கலாம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்டு தான். நான் ஃபினிஷிங்கும் ஸ்மூத்தா இருக்கு. ஹேண்டிலுக்கு இந்த மாரி கவருமே குடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்ல கெமிக்கல் கோட்டிங் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி ப்ரீ சீசன்ட் ஃப்ளாட் பேஸா இருக்கிறதுனால நம்ம இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். 3த்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பிரியாணி தான் பண்ண போறேன். பிரியாணி பண்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய், கரம் மசாலா, ஸ்பைசஸ், கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம். இன்னொரு சைடுல சிக்கன் கிரில் பண்ணிடலான்னு பேன் சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்ததுமே கிளீன் பண்ணி மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃப்ரிட்ஜில தான் வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு 1 மணி நேரமாவது நல்லா ஊறுனா தான் அந்த சிக்கன்ல மசாலாவோட டேஸ்ட்டே இருந்த மாரி இருக்கும். இப்போ சிக்கன்ல என்ன மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்றேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், கரம் மசாலா 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 தயிர் சேர்த்துக்கலாம். இல்லன்னா லெமன் ஜூஸ். தயிரா இருந்தா கட்டியான தயிரா சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து, இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்புறமா சிக்கன்ல எல்லா பக்கமும் படுற மாரி நல்லா கோட் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் வாங்குறப்பவே பிரஸ்ட் பீஸு, லெக் பீஸ் இது 2மே கட் பண்ணாம அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. லைட்டா கோடு மட்டும் அங்கங்க போட்டு விட்டுட்டு, அப்படியே மசாலா எல்லாம் எல்லா பக்கம் படுற மாரி போட்டு பெரட்டி விட்டுட்டேன். இப்போ சிக்கன் மசாலாலாம் நல்லா கோட் ஆகி ரெடி ஆயிருச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா தேங்காய் எண்ணெய் ஊத்தி கிரில் பேன்ல வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு லெக் பீஸ் கிரில் பண்றதுக்காக வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பிரஸ்ட் பீஸ் வந்து போடணும். சைடுல பிரியாணிக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு, இப்போ தக்காளி, பச்சை மிளகா, தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்ட ரெசிபினா அது பிரியாணி தான். அது என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது கல்யாண வீட்டுக்குலாம் போனா, பிரியாணினா அங்க இருக்கவே முடியாது. எப்படா சாப்பிடுவோன்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாரி பூரி. பூரினாலும் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் 9த், 10த் படிக்கிற அந்த டைம்லலாம் டிவில ஏதாவது குக்கிங் ஷோலாம் வருதுன்னா, பிரியாணி ரெசிபி நெறைய அப்போலாம் ஷேர் பண்ணுவாங்க. கண் சிமிட்டாம உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். என்ன பொருள் போடுறாங்க, எவ்வளோ நேரம் வதக்குறாங்க, அப்படி ஆர்வமா கவனிப்பேன். வீட்ல வந்து நான் தனியாலாம் செய்ய மாட்டேன். அக்கா செய்வா, அவளுக்கு ஹெல்ப் பண்றோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிப்போம். எப்போ நாங்க பண்ணாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டே வராது. என்னடா நம்மளுக்கு மட்டும் சொதப்பிருது. அதுவும் முன்னாடியெல்லாம் பாஸ்மதி ரைஸ் இருக்குன்றதே தெரியாது. பிரியாணி ரைஸ் ஏதோ நீட்டமா இருக்கு, நீட்டமா இருக்கு. அது வீட்லயும் வாங்கி குடுத்ததில்ல. எப்பவும் வீட்ல நார்மலா இருக்கிற சாப்பாட்டு அரிசியில தான் செய்வோம். அதில செய்றப்போ அந்த அளவுக்கு டேஸ்ட்டே வராது. ஆனா பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா அரிசி அந்த 2 அரிசிக்கே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். அதில செஞ்சா கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் கடையில பாஸ்மதி அரிசி இருக்கு. அது வாங்கி பிரியாணி செய்யலான்னு தெரிஞ்சு, வாங்கி நெறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சொதப்பியிருக்கு. ஆனா லாஸ்ட்டா எங்க அண்ணா கல்யாணத்தோட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வெளியில விறகடுப்புல வந்து பெரிய அண்டால பிரியாணி செஞ்சோம். வீட்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா கடையில வாங்கி சாப்பிடுற மாரி அப்படியே வந்திருந்தது. அப்போ நான் கேப்சர் பண்ண ரெசிபி தான். எப்போ பண்ணாலும் ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த டேஸ்ட்ல வந்துரும். நம்ம சேனல்ல முன்னாடி நெறைய டைம் லாங் வீடியோல சிக்கன் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு டீட்டெயிலா எதுவும் ஷேர் பண்ணல. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நான் இன்னொரு நாள் விலாக்ல ஷேர் பண்றேன். சிக்கன் கிரில் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருந்தது. அந்த லைன் எல்லாம் அழகா கிரில்லோட லைன் எல்லாம் அழகா விழுந்திருந்தது. நல்லா சீக்கிரமாவும் குக் ஆயிடுச்சு. நான் 2 2 போட்டு தான் கிரில் பண்ணேன். சூப்பரா ரெடி ஆயிட்டு. நாங்க பிரியாணியே சாப்பிட்டுருவோம். ஆனா பாப்பாக்கு பிரியாணி ஏதோ காரமா இருக்கிற மாரி இருக்கும். எப்ப சாப்பிட்டாலும் 2 வாய்க்கு மேல அவ சாப்பிட மாட்டா. உரைக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. அவளுக்காக மட்டும் 1 சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். சப்பாத்திக்கான மாவெல்லாம் நல்லா சாஃப்ட்டா தான் பெசஞ்சிருந்தேன். ஆனா ஏன் ஹார்டா வந்திருக்குன்னா, மாவு திரிக்கிறப்போ அதுக்கு முன்னாடி ராகி திரிச்சிருப்பாங்க போல. 2 மாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆயி சப்பாத்தி எப்போ போட்டாலும் ஹார்டா தான் வருது. பிரியாணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்ல மூடி வச்சிருந்தேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்காம நல்லா உதிரியா சூப்பரா வந்திருந்தது. முதல்ல பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, அப்புறமா நான் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டேன். டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருந்தது.
கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, அத ப்ராப்பரா கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணா, அது ரொம்ப வருஷத்துக்கே அப்படியே இருக்கும். கிரில் பேன்ல கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் பேன்ல புடிச்சு போயிருந்தது. நான் ஒரு நாள் சோப்பு, ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சு எடுத்துட்டு, அதெல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிட்டு, எல்லா பக்கமும் படுற மாதிரி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் தடவி விட்டுறணும். அப்பன்னா துருவும் பிடிக்காது. நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிரும். அப்புறமா சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணல தவா. இதெல்லாம் வந்து சோப் போட்டு கிளீன் பண்ண தேவையில்ல. ஏன்னா, இதுல மசாலா அந்த மாரி எந்த ஒரு பொருளும் படல. சப்பாத்தி தானே போட்டுருக்கோம். இல்ல தோசை போடுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா, தோசை போட்டதுக்கு அப்புறமா எதுவும் கொஞ்சம் தோசையெல்லாம் அங்கங்க பிஞ்சு ஒட்டியிருக்கும்ல, அதெல்லாம் நல்லா எடுத்துட்டு, லைட்டா மேல கொஞ்சமா எண்ணெய் போட்டு தடவி அப்படியே வச்சிரலாம். யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நாங்க சாப்பிட்டதும் முதல்ல அப்படியே பாப்பாவ தூங்க வச்சுட்டேன். அவ தூங்கி எந்திரிச்ச நேரத்துல இருந்து ஒரே ஆச்சி வீட்டுக்கு போணும்னு தான் சொல்லிட்டு இருந்தா. லீவ் வேற விட்டாங்களா, இங்க இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கும். ஒரு 5 மணி போல ஹஸ்பண்ட் அவள அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதனால நைட்டு போல சரி அவள கூட்டிட்டு வந்துடலான்னு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். எப்பவும் அம்மாவோட பாத்திரம் ஏதாவது இங்க ஒண்ணு இருக்கும். அப்பப்போ ஏதாவது வீட்ல பலகாரம், இல்ல மாவு அரைச்சாங்கன்னா குடுத்து விடுவாங்க. ஆப்ப மாவுலாம் அரைச்சாங்கன்னா எனக்கு குடுத்து விடுவாங்க. அது இதுன்னு நெறைய பாத்திரம் சேர்ந்து போயிருந்தது. எல்லாத்தையும் கட்டப்பையில எடுத்து வச்சுட்டு, அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாக்கு சின்ன வயசுல வாங்குன பேபி ரைடன், அப்புறம் என் அக்காவோட பசங்களுக்கு சின்ன வயசுல வாங்குன பேபி ரைடன் எல்லாமே இங்க தான் கெடக்கும். என் அண்ணாவோட பையன் இப்போ அவனுக்கு 2 வயசு தான் ஆகுது. அவன் அப்பப்போ அந்த பேபி ரைடன் ஓட்டிட்டு இருப்பான். அதனால இந்த பெரிய பிள்ளைங்களும் இவங்களுக்கு சின்ன வயசுல வாங்குன பேபி ரைடன் எல்லாம் எடுத்து ஓட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் அதுல தான் விளையாடிட்டு இருந்தா. பெரியம்மா வீட்ல கொழுக்கட்டை, புட்டெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அத நாங்க போனது சாப்பிட குடுத்துருந்தாங்க. சாப்ட்டுட்டு நைட்டு டின்னர் வீட்லயே பிரியாணி இருந்தது. அதனால நாங்க அங்க சாப்பிடல. சும்மா அவங்களுக்காக கொஞ்சமா மட்டும் பிரியாணி எடுத்துட்டு போயிருந்தேன். ஏன்னா, நான் இன்னைக்கு பிரியாணி நெறையா தான் செஞ்சிருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் போல அங்க பேசிட்டு இருந்துட்டு, அப்புறமா நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையிலே எடுத்திருந்தது. நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த மாரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனா பிளான்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி வருமோ? செடி நல்லா இருக்குமா? இல்லையான்ற மாரி டவுட் இருந்தது. ஆனா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லா செடியுமே சூப்பரா தான் இருந்தது. No signal. Succulents. Plants. Succulents. Plants. Succulents. Maybe. பாத்தீங்க வந்து இந்த கீழ அப்பா எடுத்து பாத்தீங்க. நீங்க இன்னொரு சரி அங்க succulents. Don't play there. No, Rana. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அதுல 2 இது பார்த்தீங்கன்னா, இந்த 1 வாரத்திலேயே வந்து ஃபுல்லா காஞ்சு போச்சு. ஒண்ணு வந்து பாப்பா விளையாடுறப்போ ஹால்ல பால் பட்டு அந்த ஸ்பைடர் பிளான்ட் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி போறப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. அது அப்படியே அந்த வேர் தனியா, மேல உள்ள அந்த செடி தனியா அப்படியே பிஞ்சு காஞ்சு போச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்து இன்னொரு செடி எப்பவும் போல வாரத்துல 1 நாள் வெயில்ல வைப்பேன் அத. வெயில்ல தான் வச்சிருந்தேன். அன்னைக்கு வெயில் அதிகமா என்னன்னு தெரியல. அன்னையிலருந்து அப்படியே வந்து கருகிடுச்சு. நானும் எதுக்கு கருகுது? வெயில்ல ரொம்ப நேரம் வச்சுட்டோம் போலன்னு, அதுக்கப்புறமா வெயில் படாத மாரி தான் வச்சிருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல, அது வளரவே இல்ல. ஃபுல்லா அப்படியே காஞ்சு கருகி போச்சு. அந்த 2 பாட்டும் செடியே இல்லாம வெறுமனையா இருந்தது. அதனால தான் உடனே ஆர்டர் போட்டேன். லக்கி பேம்போ 1, ரப்பர் பிளான்ட் 1, அப்புறமா இன்னொரு செடி பேரு எனக்கு இப்போ ஞாபகம் இல்ல. மறந்துட்டு கூடவே கொஞ்சம் சக்லென்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். இத வைக்க பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கான பாட் இப்போதைக்கு வீட்ல 2 தான் இருந்தது. அதனால 2 செடி மட்டும் இப்போ உடனே மாத்தி வச்சிடலாம். மத்ததெல்லாம் ஈவினிங் போல வேற வாங்கி, இல்ல வேற எதுவும் பாட் இருக்கான்னு பார்த்து மாத்தி வச்சுக்கலான்னு, முதல்ல இந்த 2 மட்டும் வச்சுட்டேன். செம்மண்ண ஆல்ரெடி எங்களோட இடத்துலருந்து எடுத்துட்டு வந்தது. இங்க ஒரு க்ரோ பேக் ஃபுல்லா இருந்தது. அது கொஞ்சம் காஞ்சு போயிருந்தது. அதெல்லாம் நல்லா உதுத்து விட்டு, என்கிட்ட உர மண்ணு மட்டும் இல்ல. நான் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து செம்மண்ணு பாதி, கொக்கோபீட் பாதி. அந்த 2ம் மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவேன்.
எனக்கு அவ்வளவா செடியெல்லாம் வச்சு பழக்கம்லாம் கிடையாது. இப்போ வீட்ல இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் கூட வாங்குனது ஹஸ்பண்ட் தான் பாட்லலாம் வச்சு குடுப்பாங்க. இன்னைக்கு தான் நான் டைம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்றதுனால, ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. ஏதோ சின்ன வேலை நெனச்சேன். ஆனா முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த 2 செடி மாத்தி வைக்கிறதுக்கே. பாப்பா நான் இத வைக்க ஆரம்பிச்சதுலருந்து என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தா. ஏதாவது எடுத்து கேட்டா குடுத்துட்டு, அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு சக்லென்ஸ் வாங்குனது என்னமோ ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆல்ரெடி ஒரே ஒரு கேக்டஸ் இருக்கும். அதுக்கு ஒரு நாள் கூட மறக்காம தண்ணி ஊத்திருவா. தண்ணி டெய்லி ஊத்த வேணாமா, இதுக்கு டெய்லி ஊத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளர்ல ஊத்துவா. இன்னைக்கு அதுவும் சக்லென்ஸ் எல்லாம் நெறைய இருந்தது. அதெல்லாம் பார்த்ததும் ஒரே ஜாலி மூட் தான். "இது எல்லாம் எனக்கு தானா?" அப்படின்ட்டு கேட்டுட்டே சுத்திட்டு இருந்தா. Donkey, நம்ம 2 பேரும் செடி வளர்க்கலாமா? 2 பிளான்ட்டையும் பாட்ல மாத்துனதுக்கு அப்புறமா, வெளியில இருக்கிற மண்ணெல்லாம் போற மாரி நல்லா ஒரு ஈரத்துணிய வச்சு தொடச்சிட்டு, ஒரு பாட் வந்து டைனிங் டேபிளுக்கு பக்கத்துல வச்சுட்டேன். இன்னொன்னு பக்கத்திலேயே வாஷ் பேஷன் இருக்கும். அங்க வச்சுட்டேன். ரப்பர் பிளான்ட் அதுல வச்சிருக்கேன். ரப்பர் பிளான்ட்ல ஒரு இலை மட்டும் நல்லா பளபளன்னு கிளீனா இருக்கு. மத்த இலையெல்லாம் வந்து அழுக்கா இருந்தது. ஆனா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏதோ ரீல்ஸ்ல பார்த்துருந்தேன். எண்ணெய் போட்டு தொடச்சாங்க ரப்பர் பிளான்ட். அப்ப நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நீட்டா, கிளீனா இருக்கும்னு. ஆனா அது என்ன ஆயில்ன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. சரி வேற எதுவும் எண்ணெய மாத்தி கீத்தி போட்டுறக்கூடாதுன்னு விட்டுட்டு, ஒரு ஈர துணி வச்சு லைட்டா தொடச்சு பார்த்தேன். ரொம்ப அந்த கரை போற மாரி இல்ல. அது வீடியோல உங்களுக்கு அந்த ஈரம் பட்ட உடனே அது பார்க்கறதுக்கு நீட்டா தெரியுது. ஆனா அந்த அளவுக்கு போகல. இந்த விளாக் இதோட முடியுது. எனக்கு அதுக்கப்புறம் பெருசா விளாக் எதுவும் எடுக்கல. இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.